தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது தன்னுடைய தமிழக சுற்றுப்பயணத்தின் தொடக்கத்தில் இருக்கிறார். மத்திய மாவட்டம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாவட்டம் என்றால் அது திருச்சி தான். திருச்சியிலிருந்து தன்னுடைய முதல் பயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். இதற்கு பல்வேறு விதமான நிபந்தனைகளோடு காவல்துறை அனுமதி வழங்கியது. ஏனென்றால் விஜய் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், அவரை பார்ப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால் பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை விதித்தது. அந்த காவல்துறையினுடைய நிபந்தனைகள் அனைத்திலுமே எதிர்க்கட்சிகள் இப்படி செய்கிறார்கள், ஆளுங்கட்சியினர் இப்படி செய்கிறார்கள் என்று பல்வேறு விதமான விமர்சனங்களை தாவேகாவிலிருந்து வைத்தார்கள். அவற்றையெல்லாம் கடந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் களத்தில் முதல் முறையாக இருக்கிறார். அவர் மீதான கேள்வி என்னவென்றால், பல நாட்களாகவே எப்போது அவர் மக்களை சந்திக்க போகிறார், எப்போது அவர் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச போகிறார் என்றெல்லாம் அனைவரும் கேள்வி வைத்தார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகம் மக்களோடு இருக்கிறதா, அல்லது சமீபத்தில் கூட சீமான் பேசியிருந்தார், அது வேட்டையாட வரக்கூடிய சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என்றெல்லாம் விமர்சனம் செய்திருந்தார். இது போன்ற பல விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து சந்தித்து வருகிறது. அந்த வகையில் 2 மிகப்பெரிய மாநாடுகளை விஜய் நடத்தியிருக்கிறார். விக்கிரவாண்டி மாநாட்டிலும் லட்சக்கணக்கான பேர் கூடியிருந்தார்கள், மதுரை மாநாட்டிலும் லட்சக்கணக்கான பேர் கூடியிருந்தார்கள். இவற்றையெல்லாம் கடந்து இந்த 2 மாநாடுகளும் அவருடைய வாக்கு சதவீதத்தை பல பத்திரிகையாளர்கள் மத்தியில், பல அரசியல் நோக்கர்கள் மத்தியில் அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது. அதாவது 10% வாக்கு வாங்குவாரா என்ற கேள்வி மாறி 15% வாங்குவார் என்ற அளவிற்கெல்லாம் தற்போது கணிப்புகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் எதுவுமே தற்போது நிரந்தரம் அல்ல. இந்த நிலையில் தற்போது திருச்சியில் களமிறங்கி இருக்கக்கூடிய விஜய் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு நடுவே அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இது ஏற்கனவே நாம் எதிர்பார்த்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாகவே முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அந்த இடத்திற்கு வரும்போது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள். விஜய் போன்ற மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜய் அந்த இடத்திற்கு வரும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள் விஜயை பார்க்க வேண்டும், ஒரு நடிகர் வருகிறார் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் என ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்தில் கூடியிருக்கிறார்கள். அவருக்கு விதிக்கப்பட்ட நேரம் காலை 10:35 மணியிலிருந்து 11 மணி வரை அவர் உரையாற்றுவதற்கான நேரமாக இருந்தது. அந்த 25 நிமிடங்கள் ஒரு போதுமான நேரம். 25 நிமிடங்கள், ஏன்னா மேடை போல பல தலைவர்கள் பேசிவிட்டு பிறகு விஜய் பேசுவதற்கான தருணம் எல்லாம் இங்கு கிடையாது. விஜய் மட்டும் பேசுவதற்கு, திருச்சி சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு 25 நிமிடங்கள் போதுமானது என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் இன்னும் அவர் பேசுவதற்கான அந்த இடத்தையே சென்றடைய முடியாத அளவிற்கு மக்கள் அந்த இடத்தில் கூடியிருக்கிறார்கள். இதை 2ஆக பார்க்கலாம். ஒன்று, அவரை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மக்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போல அவருடைய ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறி இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய இளைஞர் பட்டாளம் அந்த இடத்தில் கூடியிருக்கிறது. இது திருச்சியில் தன்னுடைய பலத்தை விஜய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை 10:35 அவர் பேச வேண்டும் என்றால் 10:30 அவர் மரக்கடை பகுதியை அடைந்திருக்கலாம். முன்கூட்டியே திட்டமிட்டு வேற எங்காவது சென்று தங்கியிருந்து அருகிலேயே தங்கியிருந்து நேரடியாக அந்த மேடைக்கு வந்திருக்கலாம். ஆனால் விமான நிலையத்திலிருந்து அவர் அந்த பகுதிக்கு வருவது என்பது ஒரு நீண்ட இடைவெளிதான். 3 கிலோமீட்டர் தூரம் என்றாலும் விமான நிலையத்திற்கும் மரக்கடைக்கும் 3 கிலோமீட்டர் தூரம் என்று குறிப்பிடுகிறார்கள். என்றாலும் கூட அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தையும் இன்னும் அவரால் கடக்க முடியவில்லை. 1 மணி நேரத்திற்கும் அதிகமாகவே தற்போது விஜயனுடைய வாகனம் அந்த இடத்துக்கு கடந்து வருகிறது. இத்தனை லட்சம் மக்களை வைத்து மாநாடு நடத்திய விஜய்க்கு இது திருச்சியினுடைய பரப்புரை, இத்தனை பேர் கூடுவார்கள் என்று ஏற்கனவே அவருக்கு தெரிந்திருக்கும். இதற்கு பிறகாக இந்த 23 நிபந்தனைகள் மீறப்படுகின்றனவா அப்படின்ற கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு. இவ்வளவு பேர் வரணும், பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் இவங்களெல்லாம் வர வைக்க கூடாது, நிறைய பெண்களை களத்துல பார்க்க முடியுது. இது மாதிரியான பல நிபந்தனைகளை விதித்திருந்தாலும் கூட விஜய் இதுல ஏன் கவனம் செலுத்தல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல விஜய் தெரிஞ்சே இதை பண்றாரா? அதாவது எல்லாருக்குமே ஒரு ரூல்ஸ் போடுறாங்க, நமக்கும் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்கன்ற ஒரு ஆவேசமான கடிதங்கள்லாம் வெளியே வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் வர ரோட் ஷோ நடத்தக்கூடாது, வேனில் அமர்ந்தபடிதான் வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. ரோட் ஷோவை விஜய் கேரவனுக்குள்ள உட்கார்ந்தே நடத்துறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க, நாங்க நடத்தி காட்டுற பாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல அவர் பண்றாரா? இப்போ
சட்டப்படி அவர் உள்ளதான் உட்கார்ந்துருக்காரு, கேரவன்ல இருந்து வெளியில வரல, வெளியே வந்து கையாட்டி பேசல. ஆனாலும் இதை அனுமதிச்சிருக்கலாமோ காவல்துறை அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஒருவேளை அவர் ரோட் ஷோ வரதா இருந்திருந்தா இருமரங்கிலும் மக்கள் வந்து அவருக்கு வழியை விட்டு மக்கள் நின்றுக்கலாம், இன்னும் இந்நேரம் அந்த இடத்த போய் அடைஞ்சிருக்கலாமோ அப்படின்ற சில விமர்சகர்களும் வந்து குறிப்பிடுறாங்க. ஆனா விஜய் இது மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா முன்கூட்டியே அந்த இடத்திற்கு விஜய் சென்றிருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா போக்குவரத்து கடுமையாக அந்த இடத்துல பாதிக்கப்படுது. விமான நிலையம் என்று சொல்லும் போது பல பேர் பல பயண திட்டங்களோடு அங்கு இருப்பார்கள். இப்போ ஒரு மணிக்கு ஃபிளைட்னா ஒரு 2 மணிக்கு ஃபிளைட் அப்படின்னும் போது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கணும். அவங்களால விமான நிலையத்துக்கு போறதுக்கான வழி அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருச்சி நிலை குலைந்தது, திருச்சி திணறும் திருச்சி என்ற பல வாசகங்களை இணையத்தில் பார்க்க முடிகிறது. அப்படியாக இருக்கும்போது பொதுமக்களுக்கு அவர் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் காவல்துறையினர் நிபந்தனைகள் விதித்தார்கள். ஆனால் அந்த நிபந்தனைகள் எல்லாம் உடைந்து விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு புறம் விஜய் தன்னுடைய மாசை அந்த இடத்தில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார், இன்னொரு புறம் பொதுமக்களுக்கு தற்போது கடுமையான இடையூறும் அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இடையில் கூட ஒரு ஆம்புலன்ஸ் கடந்து சென்ற காட்சியை கூட நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் விஜய் தன்னுடைய முதல் பரப்புரையில் என்னவெல்லாம் பேச போகிறார், திருச்சி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து என்னவெல்லாம் பேச போகிறார் என்று ஆவலோடு அங்கே தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு பெரம்பலூர், அரியலூர்னு இரண்டு இடங்கள்ல பேச வேண்டியது இருக்கு. மொத்தம் 3 இடங்கள் இன்னைக்கு ஷெட்யூல் படி. அடுத்த சனிக்கிழமை தான் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போறாரு. அப்படி இருக்கும்போது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க இன்னும் நிறைய கூட்டத்தை வந்து கொண்டு வர்றோம் அப்படின்ற எண்ணத்துல மற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் இதை விட அதிகமான கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட முனைய வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி இவ்வளவு பெருசு அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பும் கூட இருக்கிறது விஜயனுடைய அந்த பலத்தை காண்பிப்பதற்காக. ஏன்னா விஜய் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, முன்னனுபவமும் இல்லாத ஒரு நடிகர் எப்படி அரசியலுக்கு வர வேண்டும், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல விஜய் தற்போது தன்னுடைய பலத்தை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இனி சரியாக அவர் திட்டமிடலையும் செய்ய வேண்டும். அதாவது களத்திற்கு முன்கூட்டியே வந்து அந்த மேடைக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் பேசிவிட்டு சென்றால் பிரச்சனை இல்லை. களத்திற்கே நான் வந்து ஏர்போர்ட்ல இருந்து நேரா அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றதுதான் இங்க பிரச்சனை இல்லை. அதுவுமே அவங்களுடைய திட்டத்துல இருக்கா, பாருங்க எவ்வளவு பேர் எனக்கு இருக்கிறாங்கன்ற திட்டத்துல இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். மற்ற மாவட்டங்கள்ல என்னென்னலாம் பேச போறாரு, அடுத்த 4 மாதங்களுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், சனிக்கிழமைகள்ல மட்டும் பண்றாரு அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அங்க இருவரும் திமுக அமைச்சர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. திருச்சியில கையில கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய 2 அமைச்சர்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வெற்றி பெற்று அவங்களுக்கு ஆதரவு இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியா இருக்கக்கூடிய நிலையில திருச்சியில அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறார். பார்க்கலாம் எப்படி தன்னுடைய பேச்சு இருக்க போகுது அப்படின்னு.